தினக்காற்று செய்திகள். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் செயலாளர் திரு சின்னம்மா அவர்களின் கட்சியில் கூட்டணி அமைத்து எங்களது பிஎம்டி கட்சி போட்டியிடுகிறது. அதில் சாத்தூரில் நான் போட்டியிடுகிறேன். ஆலங்குளத்தில் எங்களது வேட்பாளர் துணைத் தலைவர் மாடசாமி அவர்கள் போட்டியிடுகிறார். சாத்தூர் தொகுதியில் இதுவரைக்கும் இந்த மக்கள் மிகவும் எப்படின்னா அவங்களுடைய அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை, சுகாதாரம் இல்லை, மருத்துவமனை இல்லை. வெடி விபத்து ஏற்பட்டாலும் இங்கேருந்து 20 கிலோமீட்டர் தூரம் கொண்டு போக வேண்டியிருக்கு. அதுக்குள்ளே எத்தனையோ உசுறு போயிடுது அப்படின்லாம் சொல்லி நிறைய மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் மனசில் வச்சு சாத்தூர் தொகுதியை அடியோடு மாற்றி இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இங்கே போட்டியிடுகிறேன். மேலும் எடப்பாடி பழனிசாமியின் அவர்களின் துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட மாண்புமிகு சின்னம்மா அவர்களின் கரத்தை வலுப்படுத்தி மீண்டும் மாண்புமிகு சின்னம்மா அவர்களை அரியணையில் அமர்த்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலும் துரோக கூட்டத்தை வேறறுக்க வேண்டும் என்ற கூட்டத்திலும் நாங்கள் தமிழகம் முழுவதும் போட்டியிடுகிறோம். அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நாங்கள் சட்டசபைக்கு செல்வோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். சாத்தூர் தொகுதி முழுவதும் மக்கள் தன்னெழுச்சா என்னை இன்னைக்கு வரவேற்றாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் தன்னெழுச்சா இன்னைக்கு வந்திருக்காங்க. காசு பணம் கொடுக்காம சேர்ந்த ஒரே கூட்டம் இன்னைக்கு இந்த பிஎம்டிக்கு வந்த கூட்டம். அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். கண்டிப்பான முறையில் சாத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்று இந்த மக்களின் உரிமையை நிலைநாட்டுவேன். மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் இன்னும் ஒரு வார காலத்தில் தென்தமிழகம் முழுவதும் வேட்பாளர்களை கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய வருகிறார். அது எந்த மாற்று கருத்துமில்லை. நடிகர் நவரச நாயகன் கார்த்திக் அவர்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.